வரக்கூடிய தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். இதுல இந்தியா கூட்டணி சார்பா இன்னும் யாருன்றத தெளிவுபடுத்தல. பாஜக கூட்டணியில மீண்டும் மோடி தான் சொல்லி சொல்றாங்க. அதிமுக கூட்டணியோட நிலைப்பாடு என்ன சார் பிரதமர் வேட்பாளரா? அதிமுகவோட நிலைப்பாடுன்னா என்ன புரியல. ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க இல்லையா? பிரதமர் வேட்பாளரா யாரை முன்னிறுத்துவாங்க இன்னும் அவங்க அறிவிக்கல. பிரதமர் வேட்பாளர் யாருன்றத நாங்க யாருக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்றத அதிமுக கூட்டணி சார்பா இன்னும் அறிவிக்கல. பாஜக கூட்டணியில மீண்டும் மோடி தான் அப்படின்ற பிரச்சாரம் அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. இப்போ இங்க போட்டியிடுற டிடிவி தினகரனே அந்த பரப்புரையை முன் வச்சுதான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வர்றாரு. அவர் இப்ப போய் சேர்ந்திருக்காரு. அவர் அப்படிதான் பேசி ஆகணும். அதிமுக யாரை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்பாங்க, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யாரை பிரதமரா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு மக்கள் கேளுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சு வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்கள நான் ஒரு சின்ன கவுண்டருக்கு அப்புறம் ஆன்சர் பண்றேன். இந்தியா பிளாக் இருக்குல்ல, பிரதமர் கேண்டிடேட் சொல்லிட்டாங்களா? இல்ல சார், இப்போ அதுதான் பிரச்சனை. இல்ல இல்லையா? இந்தியா கூட்டணி இப்போ யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன். சரியா இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. இப்போ தனியா நிக்கிறோம், கூட்டணி கட்சிகளோட நிக்கிறோம். ஜெயிச்ச பிறகு முடிவு எடுக்கலாம், எடுப்போம், எடுத்தாகணும். அப்போ தெரியாதுன்னு போகுது. இப்போ நாடு பூரா போய் சுற்றி இந்தியா பிளாக்னு ஒன்று வச்சுட்டு அவங்களுக்கே சொல்ல முடியல. நான் தனியாக தான் நிற்பேன்னு சாதிச்சிருக்காரு இல்லையா? அப்போ அந்த முடிவில் மட்டும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவார்? பண்ண மாட்டார். ஸோ இங்கே நம்ம ஜெயிக்கிறோட பலம் இருக்கு இல்லையா, அது பேசும். அது பேசும்போது நம்ம சொல்கிறவங்க அங்கே ஆட்சி பீடத்தில் அமருவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏன்னா நம்ம இது லோக்சபா, ஓகே, மோடி சாரை பற்றி நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன். முந்தா நேரத்தும் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போது பிஜேபி கிட்ட ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கா இல்லையா போனது இதுவரை? கரெக்ட். கச்சத்தீவை மீட்டெடுப்பேன்னு இப்போ ஏன் சொல்கிறாங்க? ஃப்ளட்டுக்கு வரல, ஒன்றும் பண்ணலை. ஃப்ளட்டு ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆனால் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க திருடுவாங்கன்னு சொல்கிறாரு. இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. என்னோட ஜாஸ்தி அனுபவம் இருக்கலாம். ஃபண்டு இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டேன், ஏன்னா திருடுவாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் அந்த கேண்டிடேட்டு இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவரே சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ஃபண்ட் இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டோம் மாநிலத்துக்கு, என்ன இது? அப்புறம் சொல்லலாம், குஜராத்துக்கு கொடுக்கலாம், யூபி கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம். அது கம்பேரிசன். நமக்கு 29 பைசா தான் வருது, அதெல்லாம் வேற. இப்போ நீங்க திமுக பத்தி சொல்றீங்களா சார்? இல்லை, நீங்க உங்களுக்கு தெரியும் நான் யாரை பத்தி பேசுறேன். இன்னும் முடியல. இல்ல, நான் இன்னும் சொல்லல, இன்னும் முடியல. இப்போ என்ன சொல்றாங்க, இப்பவே ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கு, 400 சீட்டு வரும்ன்றாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி முடியுது? இல்ல, இப்போ ஆல்ரெடி நான் சொல்லல, ஜனங்க சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம போற இடத்துல ஜனங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு நான் பேசுறேனே தவிர வாக்கு முடிஞ்ச பிறகு தான் யாருமே சொல்ல முடியும். அது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். இப்போ டெல்லியில 400 சீட்டு வருன்றாங்க. இப்பவும் மெஜாரிட்டியாக தானே இருந்தது. ஏன் ஒன்றும் பண்ணலை? சைனாக்காரன் வரலையா? பாகிஸ்தான்காரன் வரலையா? ரஷ்யன் வரலையா? பார்டர் டிஸ்பியூட் முடிஞ்சு போச்சா? அங்கே வில்லேஜஸ் அமைக்கலையா? பொருளாதாரம் என்ன ஆச்சு? வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு? அடிக்கிட்டே போகலாம். அதான் மெஜாரிட்டி இருக்கே. ஆர்டினன்ஸு தான் நீங்கள் போடுறீங்கல்ல பார்லிமெண்ட்டில் உட்காந்து. எதிர்கட்சிகளை பேச விடுறதில்ல. ஆட்டோக்ரஸி வருது, டெமோக்ரஸி போகுது வெளியே. பார்லிமெண்ட்டையே மாற்றிட்டாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ இந்தியாவை மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்தியாவை நல்ல விதமாக மாற்றினாலும் பரவாயில்ல, ஆட்டோக்ரஸியோட வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு நபரை குற்றம் சொல்லலை. ஆனால் இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க.
4 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும். 8 வருஷம் முடிஞ்சதுன்னா அதோட அவர் திரும்ப நிற்க முடியாது. இந்தியாவில் அப்படி இல்லையே. 50 ஸ்டேட் இருக்குது அமெரிக்காவில். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அதுவும். இங்கேயும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ஃபெடரல் சிஸ்டம் தான். கரெக்ட். அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கே ஆபத்து வரும்போது நம்ம இந்தியனாக எந்திரிச்சு நிற்கணுமா வேண்டாமா? ஆட்டோக்ரஸி வரும்போது அதை நம்ம எதிர்க்க வேணுமா வேண்டாமா? நம்ம டெமோக்ரஸி போகும்போது அதனால தான் நான் சொன்னேன், வெள்ளைக்காரனா அனுப்பிச்சிடலாம், நம்ம ஊருக்காரங்க நம்ம எலெக்ஷனில் தான் அனுப்ப முடியும். அதான் நான் சொன்னேன். இந்தியர்களை எதிர்த்து நிற்கல, போட்டி தான் போடுறாங்க. ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் மக்கள் கையில் இருக்கு. ஜெயிச்சு வர்றவங்க மக்கள் வாக்கால அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் நாற்காலியில் உட்காருவாங்க. ஆனால் அந்த நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு போதிய அளவுக்கு அந்த சீட்டுக்கு இருந்தால், அந்த ஸ்ட்ரென்த்து இருந்தால் அது நிச்சயம் ஏடிஎம்கேக்கு வரும்னு நானும் நம்புகிறேன். எத்தனை சீட் சார் ஜெயிப்பாங்க? என்னங்க? அதிமுக வந்து அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் போகிற இடம்லாம் நான் வந்ததுலேருந்து அந்த எழுச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த காலை வச்சுட்டு ஆப்ரேஷன் எல்லாம் தள்ளி போட்டுட்டு வரேன். ஒரு தடவை நம்ம கடம்பூர் ராஜு ஐயா, உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி, அவங்க அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் தானே. அவங்க ஒரு தடவை சொன்னார், என்னங்க இவர் என்ன கேட்டாலும் தேசம்தான் முக்கியன்றாருன்னு. பப்ளிக் மீட்டிங்கில் வேறு என்ன இருக்கும் முக்கியம்? அதை ஒரு நல்ல விஷயமா சொன்னார். இந்த உணர்வு அத்தனை பேருக்கும் வந்தால், ப்ரொபகண்டாக்கு வரவங்க, கேம்பெயினுக்கு வர்றவங்க வந்தால், தோழமை கட்சிகளோடு வந்தால் அடிக்கடி கட்சி மாற மாட்டாங்க. இருக்கிறத நம்பி தானே வரும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு வரணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் மாறிட்டு இருந்தால் அதில் சுயநலம் தான் வெளிப்படுமே தவிர, அதுவும் இப்போ இருக்கிற வைப்ரண்ட் மீடியாவில் அந்த சுயநலம் நல்ல வெளிச்சமாக தெரியுது. நான் அதனால தான் இப்போ தைரியமாக சொல்லிடுறேன், இது 4வது எலெக்ஷன் ஏடிஎம்கேட சேர்ந்து நான் பண்ணுறதுன்னு. எங்கேயும் போகல, அதுக்குன்னு கூப்பிடலன்னு அர்த்தம் இல்லை, போகலை. நீங்கள் அடுத்த கேள்வி கூப்பிட்டாங்களா இல்லையானுவீங்க, அப்புறம் யாருன்னுவீங்க. வேண்டாம். கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு வரீங்க, எப்படி சார் இருக்குது? வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக. நான் சொல்கிறேன், இது முகஸ்துதிக்காக ஐயா இருக்காங்கன்னு பேசல, வெற்றி கேண்டிடேட் இருக்காங்கன்னு பேசல. நான் இனியும் தொடரும் சொல்லிட்டு தான் வந்தேன். முன்னாள்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, மீண்டும் எதிர்காலத்தில் இருந்து தான் சொன்னேன். முதல்வராக போகும் இபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டு தான் சொன்னது. ஏன்னா நான் பின்னோக்கி பார்க்கறதில்லை, என்ன பார்க்குறோமோ பார்த்தாச்சு, இனிமேல் முன்னேற தான் பார்க்கணும். ஐயா அவர்களே அதான் சொன்னேன், மீண்டும் அமைச்சராக போகும் தான் அவர் பேர் சொன்னது. ஏன்னா முன்னாள்னு சொல்கிறது அது ரிக்ரெசிவ், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு இன்னைக்கு நான் பேசும்போது டெல்லிக்காரரை பற்றி கொஞ்சம் பேசினேன், கோயம்புத்தூர்காரரை பற்றியெல்லாம் பேசினேன், ஏர்போர்ட்டில் நேற்று இறங்கினப்பவும் பேசினேன். அதில் அவங்க நம்ம நண்பர்கள் தான். 43 வருஷமாக நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி எதனா பழகிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இப்போவும் இருக்காங்க. இது என்னென்னா, இப்போ வராரு அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வரட்டும், ஏன் வரக்கூடாது? இந்தியர் தானே, வரட்டும். நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுல என்னங்க தப்பே இல்லை. ஆனால் எதுக்கு வர்றாங்கன்னு நமக்கு தெரியும். வெள்ளையனா இருந்தால் வெளியே போன்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளை அடிமையாக்கணுங்க. எப்படி அடிமையானோன்னு நமக்கு தெரியும், சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடம். ஒரு இந்தியனை நம்ம அதை சொல்ல முடியுமா? அவர் நம்மளை அடிமையாக்கணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பதவியிலிருந்து விலகச் செய்ய முடியும், அதை செய்யலாம், அவ்வளோதான். இதுக்கு நான் அவரை வசப்பாடணுமோ அது தேவையில்லை. மக்கள்கிட்ட உண்மையை சொன்னால்
இன்னொன்று சொல்கிறேன், ஓங்கி அடிங்க அந்த ஒரு விரலாலன்றதுக்கு அர்த்தம் புரியாமல் சில பேர் பேசுகிறாங்க. அர்த்தமாக இருக்குது, அதோட பவர் என்னன்றது தான் குறிக்குதே தவிர, அந்த புள்ளின்றது அதுக்கு ரெண்டு விதமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நான் நேற்று சொன்னேன். ஒன்று வந்து அந்த வைக்கும்போது அது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு, டிக்டேட்டர்ஷிப்புக்கு, ஒட்டோக்ரஸிக்கு, இம்பீரியலிசமுக்கு, இதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்மளுடைய மூதாதையர் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, மீண்டும் அடிமையாகிறதுக்கு. ஒரு இந்தியருக்கே நம்ம ஏன் அடிமையாகணும்? இதுக்காக நம்ம உயிர் நீத்தோம் மூதாதையர். இதுக்காக நம்ம போராடி இத்தனை வருஷம் போராடி சுதந்திரம் ஏன் கிடைச்சது? மீண்டும் அடிமையாகவா? அதுவும் இந்தியர்களுக்கு. அதான் சொன்னீங்க, இது தமிழ்நாடு. நாடுன்னு பெயர் வைக்கிறது தப்பா? கார்த்தி சார், இந்திய நாடு நம் வீடு, இந்தியன் என்பது என் பேர். அதில் எத்தனை மொழி இருக்குது, எத்தனை மதம் இருக்குது, எத்தனை ஜாதி இருக்குது, எல்லா குணங்களும் இருக்கும் இந்தியாவை. நீங்கள் ஐசோலேட் பண்ண பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு ஒரு ஆட்டோக்ரஸி, ஒரு ஃபெசிஸ்ட்னு சொல்கிறோம்ல. இப்போ முசோலினி இருந்தார், என்னன்னா சரித்திரம் தெரியும். ஹிட்லர் என்னானார் நமக்கு தெரியும். இடியமன் என்னானார் நமக்கு தெரியும். நான் அவர் தான் இவருன்னு நான் சொல்லலை. அந்த இடத்துக்கு போக முடியாது. ராஜ்யத்துக்கு அது அழகில்லை. அந்த நாற்காலி மக்களால் கிடைக்கப்பட்டது. ராஜ்யம் பூஜ்யமாகக்கூடாது. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பூஜ்யமாக்குறது மக்கள், ராஜ்யம் உங்களை அங்கே உட்கார வைப்பதும் மக்கள். ஸோ மக்களை நீங்கள் கம்மியாக இடம் போட்டுறாதீங்கன்னு தான் மரியாதையோடைய கேட்டுக்கிறது. கார்த்தி சார், எனக்கு இந்த லாங்குவேஜே பிடிக்காது ஃபஸ்ட்டு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பலர் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் அதோட அர்த்தமே மாறி போகும். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை வரலாமா ஃபஸ்ட்டு? அதனால அவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லையே. எடப்பாடியார் என்ன சொன்னாங்க? கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. இப்போ அதனால சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம். அவர் பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உணராமல் இருந்திருக்க முடியாது. அதோட அந்த ஆதங்கம் தான் இப்போ வெளிப்படுது. இப்போ தனியா நிக்கிறேன்னு நின்றுட்டார்ல. இல்ல, அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு. அது இல்லை. அப்போ நிலைமையே வேறுங்க. கூட்டணியில் நீங்க மன்மோகன் சிங் ஐயா என்ன சொன்னாங்க? கூட்டணி இப்போ இதே டிஎம்கே இருந்தப்ப கூட்டணியில் காங்கிரஸோட என்ன சொன்னாங்க? 2G ஸ்கேமில் என்ன சொன்னாங்க? கூட்டணி தர்மம்னு. அது மத்திய அரசுக்கு அதுவும் 2வது டேர்ம். கரெக்டாக உண்மைதானே? இப்போது அந்த தர்மம் இருக்கும்போது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை நம்ம மாட்டிக்க வேண்டி வரும். ஆனால் அது தனியாக வரும்போது அது வீறிட்டு எழும். அது இந்த தடவை நடக்குது. நம்ம இதை பார்ப்போமே, வை ரிக்ரெசிவ், ஏன் பின்னாடி போகணும்? இப்போ என்ன சொல்கிறாரு அதை கேட்போமே. அரசியல் வந்து இஸ் ஃப்ளெக்சிபிள், இட் இஸ் நாட் லீனியர். இல்லை, இட்ஸ் நாட் லீனியர்ன்றேன். இட் cannot be linear. It has to be pragmatic. It is never linear. அது மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அதோட ப்ராக்ரெஸ் இட் கேன் நெவர் பி ரிக்ரெசிவ். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு முடிவு அத்தனை தலைவர்களும் எடுத்தே ஆக வேண்டி வரும். அது நாளைக்கு நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் யார் வந்தாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் என்ன பெஸ்ட்டு முடிவோ அதை தான் எடுக்க முடியும். ஆனால் அது மக்களுக்கு அகெயின்ஸ்டான்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. இவர் அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொன்னால் அப்புறம் தமிழ்நாட்டு சரித்திரத்தை நோண்டுனா எமர்ஜென்சிக்கு முன்னாடி போனீங்கன்னா என்னதெல்லாம் பேச வேண்டி வரும். யார் யார் எங்கெந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அங்கெல்லாம் நம்ம போகல. அதனால தான் அந்த ரிக்ரெசிவ் தாட்டுக்கு போக வேண்டான்றேன். ஸோ எமர்ஜென்சியில் நடக்காத கொடுமை அதுக்கப்புறம் நடந்ததா இல்லை.
சார் அப்போ கூட்டணியில அப்போ கூட்டணியில இருந்தவங்க ஐ மீன் இப்போ இருக்காங்க இல்லையா? இல்ல அப்ப வந்து கூட்டம் அதில் நான் முழுமையா ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஏன்னா அதை நான் பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. நேற்று ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன், இந்த விழுதை தாண்டி பிடிச்சி அந்த வீடுக்கு போறாங்க, அந்த வீடை தாண்டி இங்கே போறாங்கன்னு வருத்தத்தில் தான் சொன்னேன். கீழே இருந்து மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்துன்னு சொல்கிறேன். மாறி மாறி போகிறாங்க. அவங்களே போய் சின்னத்தெல்லாம் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வேட்பாளரை வேணா தெரியாமல் ஏதாவது சொல்லலாம், சின்னத்தையே மாற்றி சொல்கிறவங்கள என்ன சொல்லுவீங்க? அப்போ சொல்லிருக்க பேர் எங்களுக்கு தெரியல. ஆமா சார், நீங்க சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாததும் இந்த உலகத்தில் உண்டா? ஸோ நான் பொதுவாக சொல்றது, ஏன்னா நான் பெரியவங்களை மதிக்கிறவன். நான் யாரையும் ஆள்காட்டி விரல் நான் பயன்படுத்த மாட்டேன். இஷ்யூவை பற்றி பேசுவேனே தவிர இவர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது எந்த காலத்துலேயும் கிடையாது, சினிமாலையும் சரி அரசியலும் சரி. என்னை யாராவது விமர்சித்தா பர்சனலாக அப்போ நான் பேசுவேனே தவிர அப்போது சிங்கமும் புலியும் சேர்ந்து வெளியே வரும். இப்ப வந்துருச்சா சார்? இப்போ இன்னும் யாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா வரும்.